அந்த வெளிச்சத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். சரியா? அதான் நீ பார்க்க போறோம். நம்ம என்ன இந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அவளை பற்றி பார்க்கல, அந்த பெண்ணை சுற்றி நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி பார்க்க போறோம். என்ன அவரோட எல்லாமே அவரோட ஸ்பெஷாலிட்டி தான். சரியா? நான் பேசுறதால எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஏசாமியை பற்றி தான் பேச. அவர் எவ்வளோ ஸ்பெஷலு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லு, எவ்வளோ ஹேண்ட்ஸமு, எவ்வளோ பவர்ஃபுல்லு, எவ்வளோ லவ்வபிள், எவ்வளோ கேரிங், என்ன எல்லாமே அவர்கிட்ட எல்லா கேரக்டரும் அவருக்கு. அதனால அவரை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது மார்க் 5வது அதிகாரம் 25லேருந்து 34 வசனம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீழ்ச்சிகள் அவரை நோக்கி, திரளான ஜனங்களும் நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறேன் என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவள் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்ப தெரியாத மகளேன்றது எங்க வருதுன்னா, இப்ப பாருங்க, இதுல ஒரு வல்லமையான காரியம் நடக்குது. என்ன இது அவ தொட்டதை பற்றியோ என்ன அவ என்ன பண்றது முக்கியம் கிடையாது, யாரை தொட்டாள் அதை நம்ம நீ பார்க்க போறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதே வசனம் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது. சரியா? மத்தேயு 9:20 எடுத்து வாசிங்களா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தினாலும் தொட்டால் சுஸ்தமாவன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவருடைய பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அது போதும். மார்க்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வஸ்திரத்தை தொட்டாள். மத்தேயுல என்ன பண்ணப்பட்டிருக்கு? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அதே போல லூக்கால என்ன இருக்குன்னு பார்ப்போமா? லூக்கா 8வது அதிகாரம் 43, 44. நான் வாசித்த மட்டும் போதாவது, நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும். சரி, எடுத்தாச்சா? அப்பொழுது 12 வருஷமாய் படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. சரியா? அப்ப மார்க் வஸ்திரத்தை தொட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன மார்க் எழுதினவரு. மத்தேயும் லூக்காவும் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன இன்னும் சில பழைய இதெல்லாம் போனீங்கன்னாக்கா அவர் மேலாடையின் ஓரத்தை தொட்டால்னு வரும். சரியா? மேலாடையின் ஓரத்தை தொட்டால் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வஸ்திரன்றதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். சரியா? வஸ்திரத்தை பற்றி பார்க்கணும்னா எண்ணாகமா எடுங்களேன். எண்ணாகமம் 15வது அதிகாரம் 37, 38, 39, 40, 41, 37 41 இருக்கு. எண்ணாகமம் 15வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவளுக்கு சொல். அவள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அது நான் உங்களுக்கு தேவனா இருக்கும்படி
உங்களை எகிப்து தேசத்துல புறப்படின உங்கள் தேவனாய கர்த்தர் நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுகின்றார். சரியா? அப்ப பாருங்க, எங்க ஆண்டவர் இந்த வஸ்திர தொங்கலை பற்றி சொல்றார். சரியா? வஸ்திர தொங்கல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் அப்புறமா. என்ன அடுத்த இன்னொன்னு படிக்க பாருங்க. உபாகமம் 22:12 எடுத்துங்களா எல்லாரும்? எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? உபாகம் 22வது அதிகாரம் 12வது வசனம் படிக்கலாமா? ரெடி? 1 2 3 4. நீ தரித்துக் கொள்கிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. அப்ப நீ எந்த துணி போட்டாலும், நீ சட்டை போட்டாலும் சரி, நீ பேண்ட் போட்டு சட்டையை இன் பண்ணியிருந்தாலும் சரி, உன் இடுப்புல என்ன தொங்கணும்? 4 தொங்கல்கள். என்ன இது யாருக்கு சொல்றாரு? இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள்ல இன்னும் அதை பின்பற்றுகிறார்கள். சரியா? அதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். நான் இன்னமும் ஆண்டவரை என்ன பண்றாங்கன்னா இதை பின்பற்றுகிறார்கள். சரியா? அந்த பின்பற்றுகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த தொங்கல்கள் எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க பார்த்தீங்க. இளநீல பட்டை. என்ன இதை பற்றி பார்க்கும்போது நீங்க மத்திய 23வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து தேசாமி பிடிச்சி எல்லாத்தையும் சும்மா சாட்டால் அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவாரு. அந்த வசனங்கள் மத்திய 23:5 எடுத்துட்டீங்களா? இருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணுங்க. நீங்க மட்டும் வாசிட்டு போட்டீங்கன்னா போதுமா? ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இல்லையா? இங்க ஒரு அம்மா அடிக்கடி ஜெபம் பண்ணும். பஞ்சகாலம் வருதுன்னு வாயிலே சொல்லி பஞ்சகாலத்தை என்ன பண்ணுவாங்க? உண்டாக்கிடுவாங்க. ஆனா இதுல நம்ம காலம் இன்னும் வரல. மத்திய 23:5 என்ன படிக்கலாமா? அவர் அங்க யாரை பற்றி சொல்றாரு? வேதபார பரிசுத்தரை பற்றி சொல்றாரு. என்ன ரபிகளை பற்றி சொல்றாரு. என்ன பாஸ்டர்களை பற்றி சொல்றாரு. ஊழியக்காரர்களை பற்றி சொல்றாரு. என்ன அது கவனிச்சு பாருங்களேன். 5வது வசனம். தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். என்ன அப்ப இந்த வேதபார பரிசேயர் என்ன பண்ணப்படுறாங்க? அவங்களுக்கு இன்னைக்கு அதை அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷால்னு ஒண்ணு போடுவாங்க, ப்ரேயர் ஷால் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல அது காப்பு நாடா போட்டாங்கன்னா அந்த பட்டை இருக்கணும். இந்த பட்டைலாம் நிறைய பட்டை இருக்கணும். அதே போல இந்த 4 கீழே என்ன தொங்கணும்? 4 இது தொங்கணும். அதுவும் என்ன பண்ணும்? தரையை தொடக்கூடாது. ஏன்னா அந்த ஷால் ப்ரேயர் ஷால்ன்றது துண்டுன்றது ரொம்ப பரிசுத்தமானது. என்ன ஏன் பரிசுத்தமானது நான் அப்படி சொல்றேன்? அந்த பரிசுத்தமானதுனால அது என்ன பண்ணக்கூடாது? உன் பாதத்தையோ உன் தரையோ என்ன பண்ண நடக்கிற இடத்த தொடக்கூடாது. ஆனா அது நீட்டா இருக்கும். நீட்டா இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ரபி, அவர் பெரிய போதகர், அவர் பெரிய பாஸ்டர். என்ன இன்னைக்கு பெரிய பாஸ்டர்லாம் நம்மள இருக்காங்க. என்ன அதை போல பெரிய ஆளா இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த தொங்கலை நீட்டா இருக்கும். என்ன மேல எல்லாம் என்னது? சாதாரண தொங்கலை தான் இருக்கும். சரியா? இந்த முட்டி வரைக்கும் வரும், அவ்வளவுதான். பெரிய ஆளா இருந்தா என்ன பண்ணும்? கணுக்கால வரைக்கும் போகும். அதை போல செய்யறவங்களா இருப்பாங்க. அதுதான் அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இந்த காப்பு நாடா எவ்வளவு நீட்டா இருக்கணும்? ஹீப்ருல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கு பேரு ஜிட். என்ன நம்ம ஜித்து சொல்றோம். ஜிட் என்ன டி சைலண்ட். ஜிட் என்ன ஜிட்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த தொங்கல்னு சொல்லுவாங்க. என்ன ஜப நாடாக்கள் சொல்லுவாங்க. அது சரியா? அதுதான் அது அந்த ரபி ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கிற தெரியுதா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? தொங்கல் தெரியுதா? அந்த போரிய போத்துனாக்கா பின்னால 2 தொங்கும், முன்னால 2 தொங்கும். அதுதான் அந்த தொங்கல்ன்றது. சரியா? அப்ப இந்த தொங்கல் பாருங்க. சரி, அப்ப பாருங்க அவருடைய ட்ரெஸ்ல கீழே இது இருக்கா? தொங்கல் இருக்குதா? எத்தனை தொங்கல் இருக்குது? 4 தொங்கல். சரியா? இந்த 4 தொங்கலுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 4 தொங்கல்லையும்
ஒரு காரணம் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையில இருந்து போட்டிருப்பாங்க, சரியா? ஆமா, தலையில இருந்து போட்டிருக்கிறார், சரியா? இன்னைக்கு பெண்கள்லாம் முக்காடு போட்டுக்கிறீங்க இல்லையா? அது உங்களுடைய என்னத்துக்காக போடுறீங்க? நீங்க பவுல் சொன்னதுனால போடுறீங்க. என்னத்துக்கு போடுறீங்க? சொல்லு. பெருமைக்காக. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தலை பூரா இப்போ கோல்டா வரும், தலை பூரா வைரமா வரும், முத்தா வரும், நீங்க பூ வச்சிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விதமா வச்சுட்டு வருவாங்க. அதனால வந்து அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றக்கா நீ கோயில்ல வந்து என்ன பண்ணாத, ஆண்டோடைய ஜப ஆலயத்துல வந்து நீ என்ன பண்ணாத, பெருமை பாராட்ட, உங்க பெருமையில என்ன பண்ணு, இது போட்டு முந்தான போட்டு மூடிக்க அப்படின்றாரு. ஆனா இந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க பண்றது வந்து ஒரு வல்லமையான காரியத்துக்காக பண்ணுவாங்க, சரியா? அது என்னன்னாக்கா சங்கீதம் 104 2வது அதிகாரம் பாடிங்களா? சங்கீதம் 104 2வது வசனம். யார் எடுத்தீங்களா? வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். பாருங்களேன், ஒளியை இந்த உலகத்தை படைத்த தேவன் என்ன, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து, ஏன்னா ஒளி இந்த உலகத்துல வந்து ஒளி எப்படி இருக்குதா, இந்த உலகத்துல ஒளி எப்படி இருக்குதா, வஸ்திரமா இருக்குதான். நீ போட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. நீ இப்போ ஒரு ஒளின்னு வச்சுக்க, நீ இப்போ ஒரு ஒளின்னு வச்சுக்க, உன் ட்ரெஸ் என்ன, உன் ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணுது, வஸ்திரமாக தரித்திருக்கிற ஒளியை என்ன, அது வஸ்திரமாக தரித்து அவர் எதனால மூடி இருக்கிறாரா? என்ன திரை? எது திரை? வானம். புரியுதா? அப்ப நீ யோசிச்சு பாரு, ஒளி இருக்குது, இந்த உலகத்துல ஒளி இருக்குது, வானத்தை எல்லாம் மூடி இருக்கிறாராம். புரியுதா? நம்ம வீட்டுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கோம் ஜன்னல் இல்லையா, இந்த வெளிச்சம் வராதபடி. ஆனா அவர் என்ன பண்றாரா, அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்து வானத்தை திரையாக மூடி வச்சிருக்கிறாராம். அப்ப இந்த உலகத்துல இருக்க ஒளி அத்தனையும் யாரா இருக்குது? நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் இல்லையா? அப்ப இந்த வஸ்திரத்தினால, வானம் என்ற வஸ்திரத்தினால அந்த ஒளியை என்ன பண்ணிருக்கிறாரா, மூடி இருக்கிறாராம். அப்ப நீ ஜெபிக்கும் போது, இந்த யூதர்கள் ஜெபிக்கும் போது அந்த வஸ்திரத்துல மூடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணுல இருக்கிறது வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியில போகக்கூடாது. ஒண்ணுல இருக்கிற ஆசீர்வாதம், ஒண்ணுல இருக்கிற மகிமை, ஒண்ணுல இருக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்தது, அந்த ஒளியை உனக்கு கொடுத்துருக்குற, அந்த ஒளியை நீ என்ன பண்ணிக்கோ, மூடிக்கோ. என்ன, ஏன்னா உலகத்து ஒளியால இது பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, வானத்து என்ற திரையினால. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த ஒளின்றதுக்கு எவ்வளவு இதா சொல்ற தாவீது பாடி இருக்காரு. என்ன, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். என்ன, அந்த வஸ்திரத்தை மூடுற வஸ்திரத்தை அந்த 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 அழகு போகக்கூடாது, என்ன, அந்த பவர் போகக்கூடாது, அந்த அந்த என்ன வல்லமை போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, வானத்தை என்னவா திரையாக தரித்து திரையை போல தரித்திருக்கிறார். புரியுதா? அப்ப அந்த ஒளின்றது வந்து உனக்குள்ள இருக்கிற ஒளி போகக்கூடாதுன்னு அந்த வந்து இதை போட்டுக்கிறாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாடா பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே என்னன்னாக்கா கற்பனைகள், சரியா? அந்த காலத்துல ஆண்டவர் எத்தனை கற்பனை கொடுத்தாரு தெரியுமா? எத்தனை 10. எத்தனை சட்டங்கள் உருவாக்குனார் தெரியுமா? எத்தனை உடன்படிக்கை கொடுத்தாரு தெரியுமா? நீ கட்டளைன்னாலும் சரி, உடன்படிக்கை சொன்னாலும் சரி, ஆசீர்வாதம் சொன்னாலும் சரி, சாபம் சொன்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஆனா எத்தனை கொடுத்தாரு தெரியுமா? யாரோ சொல்றாங்க, எத்தனை? 600. சத்தமா சொல்லு. 680? 680? இல்ல, 680 கிடையாது. எத்தனை? யாரா சொல்லுவீங்களா? கையை தட்டுக்குப்பா அவருக்கு. 613. அப்ப நீ ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 தான் யூதர்களுடைய வேத புஸ்தகம். இன்னைக்கு அந்த 5 தான் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார்னு. இந்த 5 வேத புஸ்தகத்துல, இந்த 5 புஸ்தகத்துல ஆண்டவர் கொடுத்துக்கிற கட்டளைகள் எத்தனை? 613. அப்ப இந்த 4 தொங்கல்லையும்
என்னது அந்த 613 கட்டளைகளும் இருக்குது. புரியுதா? அந்த 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 இது எண்ணுனீங்கன்னாக்கா 613 வரணும். சரியா? சில இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸா இருக்கும். என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இது பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? அது நீ எண்ணினா உனக்கு என்ன பண்ணும்? 613 கட்டளைகளும் அதில் இருக்கும். சரியா? அப்ப அந்த நீங்க இதுல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், நியூஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்னது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பெயிலிங் வால்னு சொல்லுவாங்க. அழுகையினோட வால்ல நின்றுட்டு என்ன பண்ணுவான் அவன்? ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணுவான்? முட்டிக்குவான். முட்டி ஆண்டவர் வரணும், மேசியா வரணும், மேசியா வரணும் நான் பண்ணுவான். அவன் தலைப்பூரை பத்தி என்ன பிடிக்கும்? எல்லாமே மூடி இருக்கும். அந்த பிரேயர் ஷால்னால மூடி இருக்கும். அப்ப அந்த அந்த 4 பக்கமும் பாத்தீங்கன்னாக்கா 613 சட்டங்கள். என்ன நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியில நெடுநாள் நிலைத்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவ. அது கட்டளை, அதே உடன்படிக்கை, அதுவே சாபம். புரியுதா? அது கட்டளை, அது உடன்படிக்கை, அது சாபம். நீ நல்லா இருக்கணும், பூமியில் நடுவில் வாழணும், என்ன பண்ணணும்? உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணணும். அப்ப கனம் பண்ணினா உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். நீ இது கனம் பண்ணலைன்னாக்கா தெருவில் எங்கேயோ போய் அப்பனி அம்மாவோட பைக்ல கூட்டு போய் இறக்கி விட்டு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ கனம் பண்ணலைன்னாக்கா உனக்கு சாபம் வருது. அப்ப நீ கட்டளைன்னு எடுத்தாலும் சரி, உடன்படிக்கைன்னு எடுத்தாலும் சரி, ஆசீர்வாதம் எடுத்தாலும் சரி, அந்த 613 அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த 613 அந்த அந்த யூத ரபிகள் என்ன பண்ணுவாங்க? தங்களில் அணிந்து கொண்டு போவார்கள். என்ன அப்ப ஏசாமி என்ன பண்ணிருப்பாரு? ஏசாமி இப்படி போகும்போது என்ன பண்ணிருப்பாரு? இன்னைக்கு அரேபிய நாட்டுல எருசலேம் நாட்டுல பார்த்து அவன் என்ன பண்றான்? தலையில ஒரு வெள்ளை துணியை போட்டு கருப்பு கையில கட்டிட்டு போறான். எதுக்கு? வெள்ளை என்ன பண்ணும்? வெளிச்சத்தை சூட்டை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த வெள்ளை துணி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தலையில போட்டு எல்லாருமே என்ன போட்டு நடப்பாங்க. ரபி இவர் என்ன சொன்னாங்க? போதகரே ரபின்னு கூப்பிட்ட ஒரே வார்த்தை யாரு? யூதாஸ். அவன் மட்டும் தான் சொன்ன போதகரே உங்களுக்கு யாரும் தெரியும் அப்படி சொன்னான் இல்லையா? அப்ப பொம்பளையில ஒருத்தி கூப்பிட்டான், மகங்களே நான் மரியாதை கூப்பிட்டேன். அவன் என்ன ரபி ரபோனி அப்படின்னு ஓடினான். ஏன்னா ரபின்ற மட்டும் இல்லை, அவன் அந்த எக்ஸைட்மெண்ட்ல ரபி ரபோனி என்னென்னமோ சொல்லிட்டு ஓடினா அவ. ஆனா ரபின்னு சொன்ன ஒரே ஆள நம்ம 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 தலைவர் தான். சரியா? அப்ப அவங்க எல்லாமே இது போட்டிருப்பாங்க. இதுல 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கட்டளைகளை எப்படி கொடுக்கப்பட்டது? வார்த்தையினால. அந்த வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? தேவன். ஓகே, அந்த தேவனு அந்த கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளையே என்னவா இருக்குது? இப்ப அந்த வார்த்தையே தேவனா இருக்குது. புரியுதா? அப்ப டபுள் பவர் அங்க இருக்குது. புரியுதா? அந்த வார்த்தையை கொடுத்த, அந்த வல்லமையை கொடுத்த, அந்த வெளிச்சத்தை கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து போறாரு. புரியுதா? இப்ப அவர் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுதா உங்களுக்கு? நீ கும்பிடுற தெய்வம் சும்மா அந்த மூலையில உட்காந்து இருக்க தேவன் கிடையாது. நீ போய் காதுல பூ வச்சு, கழுத்துல பூ வச்சு, பட்டை போட்டு விட்டாதான் அதுக்குதான் கிடையாது. இந்த தேவன் மிகவும் வல்லமையான ஒரு உலகத்துல முதலாக லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக அப்படின்னு இவரை பற்றியா சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த வெளிச்சம் மக்களுக்குள்ள என்ன இருக்கிறதா? ஜீவனை தருகிறதா இருந்ததான். என்ன இல்லையா? என்ன அந்த வெளிச்சத்துல ஒரு துளி கூட இருட்டு கிடையாதான். அந்த வெளிச்சத்தை நாங்க என்ன பண்ணோம்? கண்ணால பார்த்தோம், காதல கேட்டோம், கையால தொட்டு பார்த்தோம், உணர்ந்து பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தல இருக்கோம். அந்த வெளிச்சம் அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தை நடந்து போகுது. அந்த வார்த்தை மேலதான், அந்த வார்த்தை தான் அந்த 613 கட்டளை. சரியா? அந்த 613 கட்டளையும் நடந்து போயிட்டு இருக்கு. புரியுதா? அந்த 613 கட்டளையும் நடந்து போயிட்டு இருக்கு. அது மேலே 613 கட்டளை மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த பிரேயர் ஷால் இருக்குது. அப்ப அந்த பொண்ணு போய் அதை தொடுறான். சரியா? அப்ப அவன் எதை தொடுறான்? கட்டளைய தொடுறான். புரியுதா?
அவன் இப்ப எதனால குணமானு தெரியுதா? கட்டளையை தோடுறான். அந்த கட்டளை கொடுத்த கட்டளைய தொடுறான். அப்ப அந்த கட்டளையில இருந்து என்ன இப்ப கூப்பிட்டோம், ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், உபவாசித்து உடலை வெறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு சொன்ன அந்த ஜெபம் கேட்கப்படுது. அங்க அவ சொல்றான், சொல்லி என்ன சொல்ற, அவ எனக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகல என்ன பண்ணணும், சுகம் கிடைக்கணும். ஆனா அந்த வஸ்திரத்தின் ஓரம்னா என்னன்னு அவளுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியல. புரியுதா? நீங்க நிறைய பேர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பற்றி எவனும் சொல்ல மாட்டான். அவ தொட்டா ஏசாமி தொட்டா குணமாச்சு. அப்ப அந்த கட்டளையை தான் தொடுறான் அவன். சரியா? கட்டளை மேல கட்டளை இருக்குது. என்ன கட்டளையாய் கட்டளை இயேசு கிறிஸ்து மேல கட்டளை இருக்குது. அவன் அந்த வஸ்திரத்தை போய் தொடுறா, அந்த கட்டளை தொடுறா. அந்த கட்டளை தொடும்போது இன்னைக்கு கேட்ட இல்லையா, அதை போல அவருடைய பாவம் எல்லாம் அந்த 613 இதுல அவன் என்ன பாவம் செஞ்சாலும் 613 செஞ்சிருந்தாலும் அத்தனை என்ன பண்ணப்படுது, அங்க நீக்கப்படுது. புரியுதா? அந்த பொண்ணு தொட்டது. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. என்ன வல்லமை புறப்பட்டது? பாவத்தை நீக்கக்கூடிய சுகமளிக்கக்கூடிய என்னது வல்லமை புறப்பட்டது. அவளே சொல்றாயோ, என்னாய நீல பெரிய ரபின்னு இருக்க, போதகர் இருக்க, அப்படியே குணப்படுத்துறவர் இருக்க, யார் இந்த கூட்டத்துல என்ன பண்றா? அவன் நெரிச்சுக்கிட்டு வரான். என்ன 41 பேர் செத்து போட்டு கூட்ட மாதிரி அவன் நெரிச்சுக்கிட்டு ஓடியாடுறான். எவன் என்ன பண்ணன்னு என்ன தெரியும்? நீ இது போல கேக்குறியே. ஆனா அவருக்கு தெரியும். அவருக்கு நடந்து போகும்போது ஒருத்தருடைய பாவம் என்ன பண்ணுச்சு, அவர் நீக்கிட்டாரு. அவர் தான் நீக்கிறாரு. என்ன அதனால அவருக்கு என்ன புரியுது, அந்த இடத்துல வல்லமை வெளிப்பட்டதுன்றாரு. என்ன பாவத்தை நீக்கக்கூடிய 603 பாவமும் 13 பாவமும் அவன் செஞ்சிருந்தாலும், 613 கட்டளையும் அவன் மீறி இருந்தாலும், அவன் விபச்சாரியா இருந்தாலும், பேசித்தனம் பண்றவங்க, திருடா இருந்தாலும், பொய்யா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த 613 கட்டளைகளும் அந்த இடத்துல நிறைவேறுது. 613 பாவங்களும் அவளுக்கு நீக்கப்படுது. 613 ஆசீர்வாதங்களும் அவளுக்கு அங்க வருது. அந்த வல்லமை தான் அவர்கிட்ட இருந்து புறப்பட்டது. புரியுதா? இப்ப புரியுதா அந்த வசனங்கள்? சரியா? அப்போ போய் தொட்டால்னாக்கா, அந்த வஸ்திரத்தை தொட்டால்னாக்கா, வஸ்திரத்துல என்னத்தை தொட்டார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கட்டளையை தொட்டார். அது அவரை தொட்டார். அந்த வசனம் அதுதான் வல்லமையானது. சரியா? நீ நிறைய பேர் அந்த வசனத்தை உங்களுக்கு விலைக்கு சொல்ல மாட்டாங்க. வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன ஆச்சு, எப்படி நீங்கி போச்சு? ஆண்டவர் வந்து வல்லமை போட்டு புறப்பட்டது. எப்படி ஆண்டவர் இந்த வல்லமை புறப்படும்? அதனால அவர் என்ன சொல்றாங்க, ஏன்னா நான் இந்த உலகத்துல என்னை ஏற்றுக்கொள்ள, யார் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளை ஆகும்படியாக, ஏன்னா பிதாவின் வலது பக்கத்துல வீட்டிற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பொண்ணை பார்த்து அதுக்கு மேல என்ன சொல்ல, என்ன ஒண்ணுமே சொல்லல, மகளே உன் விசுவாசம் இனிமேல் அது சுகமாறு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதுதாங்க அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனோட முக்கியமான இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அப்ப இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நடந்தப்ப அவர் என்ன நடக்கல, வெறும் மனுஷன நடக்கல. அதுக்கு ஒரு வசனம் அவர் சொல்லி இருக்கிறாரு. அதையும் எடுத்து கொடுக்க பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 17-18. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுங்க, எல்லாம் சேர்ந்தே வாசிப்போம். எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்கள ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். சரி, வாசிக்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரம் 17-18. ரெடி? 1 2 3 4. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் எல்லாம் மெய்யாகவே. அப்ப பாருங்க, நியாய பிரமாணத்தை ஆகலாம் தீர்க்க தரிசனங்களை ஆகலாம் அவர் என்ன பண்ணல, அழிக்க வரல. அப்ப அவர் தான் நியாய பிரமாணம்.
அவர்தான் தீர்க்க தரிசனம். இப்ப சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அத்தனையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றிதான் பைபிள்ல சொல்லப்படுறது. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற, அதை பண்ற, இதை பண்ற எல்லாம் என்னது? தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு வேத புத்தகத்துல. இந்த வேத புத்தகத்துல ஆதியாகமத்துல வெளிப்படுத்திய 21 அதிகாரம் 22 அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டது. நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற அவரே அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனம் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று நினைச்சுக்காதீங்க. என்ன அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றவே வந்து அந்த வார்த்தையில் இருக்க ஒரு எழுத்தாகலாம், லான்னு சொன்னாலும் சரி, லான்னு சொன்னாலும் சரி, வாழைப்பழம் சொன்னாலும் வாழைப்பழம் சொன்னாலும் சரி, ஒரு எழுத்தாகலும் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஒழுந்து போகாது. என்ன நீ படிச்சுட்டு தப்பா படிச்சிருந்தா அது ஒழிஞ்சு படிச்சுன்னு நினைச்சுக்காங்க. என்ன தடியை பிடிச்சிட்டு போனதுக்கு நீ தாடியை பிடிச்சிட்டு ஓடனான்னு சொன்னீங்கன்னா அதனால வந்து முடிஞ்சு மறைஞ்சு போவாது. அந்த வார்த்தை என்ன பண்ண, வார்த்தைன்றது அது வார்த்தையா தான் இருக்குது. அந்த நிறைவேற்றதான் வந்தாரு. அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையா வந்துச்சு. அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை ஷால் போட்டு மூடிச்சு. அப்ப அவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? அந்த பெண்ணுக்கான நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இவ போய் பாவ நிவாரண பலி கொடுக்க வேண்டியதில்லை, சமாதான பலி கொடுக்க வேண்டியதில்லை, என்ன எந்த பலியும் கொடுக்க வேண்டியதில்லை. அவரே பலியாவதுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாலே அவ என்ன பண்ணிட்டா? அவர்ல இருந்து வல்லமையை கிளப்பி அவளை சுகப்படுத்த வைத்தாள். அதனால இன்னையிலிருந்து இந்த வசனத்தை நீங்க பாக்குறவங்க, இந்த வசனங்களை யோசிக்கிறவங்க, இந்த வசனங்களை சிந்திக்கிறவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். புரியுதா? நான் இது யோசிச்சு பார்த்தேன். நான் என்னடா அது இளநூல் நாடான்றாரு, கோயில்லாம் இளநூல் நாடான்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. அந்த இளநூலினால் இந்த ஷால் பாத்தீங்கன்னா என்ன அழகா இருக்கும். என்ன அந்த ஷால் வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் தான். ஒன்னு ப்ளூ கலரு, இன்னொன்னு ரெட் கலரு. ரெட் கலரா இருக்கிறது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறதா இருக்குது. முக்காவாசி நேரம் இளநூலா தான் இருக்கும். சரியா? இளநீல நூல். அப்ப இன்னைக்கு அந்த அந்த ஸ்திரீ, பெரும்பாலான ஸ்திரீ எப்படி சொச்சமானாலும் தெரியுதா இப்ப உங்களுக்கு? அவருடைய வஸ்திரத்தை தொட்டனால கிடையாது. சரிதா? அவர் இந்த ஷாலே இல்லாதவர் போயிருந்தாலும் அவர் தான் என்னது 613 சட்டமும், 613 நியாயப்பிரமாணமும், 613 உடன்படிக்கைகளும், 613 ஆசீர்வாதங்களுமா அவர் இருந்தாரு. அவர் நீ ஃபாலோ பண்ணலதான் உனக்கு என்ன வருது? சாபம். சரி, அந்த 613 என்ன இருக்குது? அத்தனை ஆசீர்வாதங்களா இருக்குது. அதை விட்டுட்டு நீ வெளியில வந்தாதான் என்ன வருது? சாபம். சரியா? இதெல்லாம் நீ நிறைவேற்றலன்னா தான். இன்னைக்கு யூதர்கள் நிறைவேற்ற சொல்றாங்க, அவங்க செய்யறாங்க இல்லையா? ஆனா நம்மளுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? அந்த ஷாலா மாறி வந்தாரு, கற்பனையா வந்தாரு. இன்றைக்கு நமக்குள்ளாக ஜீவிக்கிற ஆதியாக இருக்கிறார். அதனால இனி இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை பற்றி நீங்க படிக்கும்போது, இந்த வசனங்களை படிக்கும்போது இதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? அவளுக்கு எல்லாமே மன்னிக்கப்பட்டது. அவ அதை உணர்ந்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். ஆனா சுத்தி இருந்த முட்டாளுங்களுக்கு ஒரு மண்ணும் புரியல. இத்தனை பேர் நெருக்கிறாங்க, நீ வந்து உன்னை யாருக்கு இது பண்ணு? எத்தனை பேர் பாவம் செஞ்சிருந்தாலும், அத்தனை பேர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இருந்தாலும், அத்தனை பேர் ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு எத்தனை விதமான செக்யூரிட்டி போட்டு போயிருந்தாலும், அத்தனை முட்டாள்களுக்கும் கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணல? தெரியல. அது தெரிஞ்ச ஒரே ஆள் போய் என்ன பண்ணா? அந்த உடன்படிக்கைய பிடிச்சுக்கிட்டா, அந்த கட்டளைய பிடிச்சுக்கிட்டா. அதனால அவளுக்கு என்னாச்சு? அந்த வல்லமை வெளிப்பட்டு, அதான் சொல்லிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். அவரோட முட்டாள் கிடையாது. சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த வல்லமை என்ன? இதுதான். சரியா? அப்ப வேதத்தை நம்ம படிக்கும்போது, ஒவ்வொரு காரியத்தை பற்றி நம்ம பேசும்போது, ஒவ்வொரு காரியத்தை பற்றி சிந்திக்கும் போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைச்சு நாம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், தியானிக்கணும். என்ன பண்ணணும்? செய்யலாமா?